ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சையத், ஒய்பி சையத். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, லைக்ஸ் பண்ணுறீங்க, வியூஸ் அதிகமாக போகுது. ஒரு 400 வியூஸ் போயிருக்கு சில வீடியோ. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 5 நாளாக 4 நாளாக ஒரு 3 நாளாக தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் சப்போர்ட் ரொம்ப எனக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்பு எனக்கு வந்து ரொம்ப உற்சாகம். இன்னும் ஏதாவது பேசணும், மக்களுக்காக பேசணும், ஏதாவது நல்ல விஷயத்த பேசணும்னு சொல்லி எனக்கு தோணுது. நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணிக்கிட்டே ஒரு கிடைக்கிற அந்த கேப்பில் உட்காந்து நான் போகிறேன், ஏதாச்சும் பண்ணுறோம் ப்ரோ. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க டாபிக் உள்ள போகலாம். சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியா தவறான தகவல், உண்மையான தகவல் எது நம்மளை நம்ப வைக்குது? ஏன் நாங்கள் கண்மூடித்தனமாக ஏதாச்சும் வந்த உடனே அது நம்பிடுறது? அவங்களுக்கு சாதகமான தகவல் அவங்க மேல பழி போடுறது, இவங்க மேல பழி போடுறது. இப்படிதான் வந்து ஐடி விங்ஸ். இந்த மொபைல்ல நீங்க வந்து ஐடி விங்ஸ் சொல்லி தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லா இப்போ இந்த மொபைல்ல நீங்க திமுகவோ இல்ல ஏதாவது ஒரு கட்சியை நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கங்க. அந்த கட்சி சார்பா தான் உங்களுக்கு நல்லதுதான், அதுக்கு கெட்டதா உங்களுக்கு இந்த மொபைல் காட்டவே காட்டாதுங்க. ஒரு கட்சியை நீங்க ஆதரிச்சிட்டீங்க, அது மூலியமா அப்படியே ஆதரிக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு காட்டும், நல்லவனாவே தான் காட்டும். என்ன நீங்க சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன நீங்க நல்லவனாவே தான் காட்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஐடிவிங். ஸோ நாம இப்போ வந்து வர்ற நியூஸ், இப்போ நான் ஒரு கட்சி தலைவர், என்ன ஒருத்தர் வந்து மீட் பண்றாரு. இப்போ என்னுடைய ஐடிவிங் என்ன வேலை பண்ணும்? அவனுக்கு எதிராக தான் வேலை பண்ணும். 500 கோடி வாங்கிட்டாரு, 100 கோடி வாங்கிட்டாரு, இவர் இப்படி மீட் பண்றாரு, இவர் அப்படி நக்கல் பண்றாரு, இப்படி பாக்குறதே இல்லை. கண்ணுக்கு வர்ற தகவல் அப்படியே ஒரு நல்ல நான் பெரிய ஆட்களை பார்த்திருக்கேன், என்னை விட பெரிய வயசு ஆட்கள். அவங்க உண்மையை பார்க்கவும் மாட்டாங்க. சரி, உனக்கு தெரியல, அந்த விஷயம் உனக்கு தெரியல, நீ பார்க்கல, சரியா? பார்த்து உனக்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? இல்ல. அந்த ப்ரூஃபும் இல்லாம நீ வந்து பட்டுன்னு வந்து உன் மொபைல்ல வருது, ஒரு நிமிஷமாச்சு நீ யோசிக்கிறியா? ஒரே ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பார்க்கலாம்ல, இது உண்மையா பொய்யான்னு சொல்லி. அது ஏன் உங்க மைண்டுக்கு வர மாட்டேது? இந்த மொபைல்ல வந்து ஒன்றும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இங்கே வந்து ஒரு கட்சியை சார்பா நீங்க ஆதரிக்க, இந்த மொபைல்ல ஒரு கட்சியை சார்ந்து ஆதரிக்க 2 மொபைல் வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க போறீங்க, இல்ல ஒரு சின்ன உங்க தெருவில் ஒரு 2 பசங்க வந்து சண்டை போடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த விஷயத்த. 2 பேர் சண்டை போடுறாங்க. அதுக்கு ஒருத்தன் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான், என்ன அடிச்சுட்டான், இவன் அடிச்சுட்டான்னு சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நிஜமா சொல்றீங்க, நிஜமா சொல்லுங்க, உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எல்லாரும் என்ன பண்றீங்க? அவங்கிட்டயும் கேட்பீங்கல்ல, நீ அவன் அடிச்சானா, எதுக்கு அடிச்சான், அவங்கிட்டயும் விசாரிப்பீங்கல்ல. இதுதானே எல்லா வேதமும் சொல்லுது. இப்போ நீங்க ஸ்டேஷனுக்கு போறீங்க, ஸ்டேஷனுக்கு போகும்போது போலீஸ்காரனுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, இவன் வந்து திருடிட்டான், இவன் வந்து காசு வாங்கிட்டான், இவன் வந்து கொள்ளை அடிச்சுட்டான். அவன் அந்த சைடு பாப்பானா இல்லையா? இதுதானே ரூல்ஸ். ஆனா இந்த சோசியல் மீடியா, இந்த அரசியல் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு செலிபிரிட்டி ஆதரிக்கிறீங்க, ஒரு ஹீரோவை ஒரு ஃபேன்ஸா நீங்க இருக்கீங்கன்னா, அவன் என்ன சொன்னாலும் நீங்க நம்பிடுவீங்களா? ஒருத்தன் தப்பான ஒரு ரூட்ல போய்கிட்டு இருக்கான், உங்களுடைய ஃபேன், நீங்க ஃபேனா இருக்கீங்க, அவன் வந்து அதை சொன்னான்கா, இவன் சொல்லிட்டான்பா, இவன் சொல்லிட்டான், அதுக்கு நாங்க ஆதரிக்கலாம், இவன் சொல்லிட்டான், அப்போ நான் இந்த பேச்சு கேட்பேன். நீங்க கொஞ்சமாச்சும் யோசிக்கலாம்ல. இது 2 பக்கமும் வைக்கலாம். இது உண்மையா சரியா? இவர் சொல்றாரு 100 கோடி வாங்கிட்டாரு, இவர் சொல்றாரு 500 கோடி வாங்கிட்டாரு, இவர் வந்து இப்படி சாகடிச்சாரு, இவன் வந்து கொலை பண்ணல. எப்படி நீங்க அதை நம்புறீங்க? உங்க மொபைல்ல வர்றது அப்படியே நீங்க ஒரு கண்மூடித்தனமா நம்புறீங்களே, அதை நீங்க எப்போ உணர்வீங்க? சோ தயவு செய்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது அரசியலா இருந்தாலும் சரி, நீங்க ஆதரிக்கிற ஒரு நண்பரா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேனா இருந்தாலும் சரி, ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, இன்ஃபுளுசரா இருந்தாலும் சரி, யார் பேச்சும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. ஒரு செய்தி உங்ககிட்ட வருதா, அதை நீங்க அலசி ஆராயுங்க. இன்னைக்கு இந்த மொபைல்ல ஒரு கட்சியை சார்ந்து நீங்க ஆதரிச்சீங்கன்னு நினைச்சீங்கன்னா, அது அப்படியே அவங்க சார்பாவே வந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த மொபைல். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். உங்க கையில ஒரு மொபைல், நீங்க வெறும் பெண்களை மட்டும் லைக் பண்றீங்க, இல்ல வெறும் டான்ஸ் ஆடுறது மட்டும் லைக் பண்றீங்க, இல்ல பாக்ஸிங் ஆடுறது மட்டும் நீங்க லைக் பண்றீங்க, அதே தான் உங்களுக்கு காட்டும். திரும்ப அதே தான் காட்டும் உங்களுக்கு. இல்ல குழந்தைங்க, இல்ல பொம்மைங்க, கார்ட்டூன்ஸ், இதே தான் காட்டும். எப்போவாச்சும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பையன், சின்ன பையன், குழந்தை யூஸ் பண்ற யூடியூபும் சரி, ஏதாவது பாருங்களேன், அவங்க ரீல்ஸும் சரி, அதே தான் வந்துகிட்டு இருக்கும்.
பொம்மை படமாவே வந்துகிட்டு இருக்கும் நிறைய. ஏன்னா அவன் அது பாக்குறான், அவன் அதை லைக் பண்றான், அவன் அந்த கட்சியை ஆதரிக்கிறான். இதுதான். சோ நீங்க வந்து ரெண்டு சைடு ஒரு நிலைப்பாடா இருங்க. மக்களுக்காக யோசிங்க. மக்கள் எப்படி அந்த அந்த அவங்களுக்கு நடக்கிற அந்த விஷயத்த எனக்கு நடந்தா என்ன எப்படி இருக்கும்னு சொல்லி அது யோசிங்க. வந்து கோர்ட்ல கூட பாருங்களேன், ரெண்டு சைடு, ரெண்டு தரப்பு, ரெண்டு வக்கீல் இருப்பாங்க. அது அலசி ஆராய்ஞ்சி அது வந்து நம்புவாங்க, ப்ரூஃப் எல்லாமே இருக்கும். ஆனா இந்த சோசியல் மீடியா பாக்குறதே இல்ல. ஒருத்தர் சொன்னா போதும் 100 கோடி வாங்கிட்டான், ஒருத்தர் சொன்னா போதும் இந்த இது பாரு இப்படி காசு வாங்கி பிழைக்கிறான், நீ ஒருத்தர் சொன்னா போதும் அதை அப்படியே நீங்க வந்து நம்புறது பெரிய முட்டாள்தனம். என்னால முடிஞ்சது நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ. ஏதாவது வேற விஷயமா இருந்தாலும் சரி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு தவறான தகவல் ஒரு சமூகத்துக்கே ஆபத்தா முடியும். ஒரு நல்ல தகவல் ஒரு நல்ல மனுஷனை உருவாக்கும். நல்லவனுக்கு கெட்டவனா ஆக்குறதும் இந்த பொய் பிரச்சாரம். ஒரு நல்லவனா இருப்பான், அந்த அந்த ஒரு கட்சியை சார்ந்தவன் யாரும் அவனுடைய எதிரியா பொய் பரப்புவான், பட்டுன்னு போயிடும். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு சண்டை, வைலன்ஸு, அடிக்கிறது அதுதான் அதிகமாக பார்க்குறீங்க, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ரொம்ப அதிகமாக எப்படி சொல்றது, இன்னைக்கு நீங்க ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பட்டு ஏதாவது சண்டை அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஏதாவது ஒரு ரொம்ப வைலன்ஸு, அசிங்கமா திட்டுறது, கண்டிப்பா அது நீங்க பார்ப்பீங்க, அது ஷேர் பண்ணுவீங்க. பாருங்க. பை பாய். தேங்க்யூ ஸோ மச்.